லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இந்த சூழ்நிலை எப்ப வருதுன்னா 2வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தாராம். பாருங்க, லூக்கா 21வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிச்சா, ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் அவர் கண்டு, ஒருவேளை இந்த காலகட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே மாதிரி உட்கார்ந்து எல்லாரும் காணிக்க போடும் போது காணிக்க பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க, என்ன சொல்லிருப்பீங்க? அந்த ஆளுக்கு காணிக்க மேலதான் கண்ணு, எவ்வளவு ஆசை, எப்படி பாக்குறான் பாரு, காணிக்கதான். அந்த ஆளுக்கு எப்பயுமே காணிக்கதான் வேணும்னு நம்ம எப்படியோ பேசியிருப்போம். ஆனா ஆண்டவர் பார்த்தார். சில நேரங்கள்ல ஆண்டவர் வெளிப்படையா இருப்பார், பார்க்கணும்னு நினைக்கிறார். அவரு காணிக்கை பெட்டியில் யார் யார் போடுறாங்க, எவ்வளவு போடுறாங்கன்னு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேகர் தங்கள் பரிபூரணத்திலிருந்து ஆண்டவருக்கு எடுத்துட்டு வந்தாங்களாம். பணக்காரங்க இருக்காங்களாம், அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பணத்திலிருந்தும் எடுத்துட்டு வந்து காணிக்க போட்டுட்டு இருக்காங்க. சரி, பரிபூரணத்திலிருந்து கொடுக்கறாங்கன்னா அது பெருசா பாராட்ட வேண்டிய விஷயம் அல்ல. ஏன்னா அவங்க அதை செய்யணும். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தபடினால் அவங்க செய்யறாங்க. ஆனா அங்க ஒரு ஏழை விதவை இருக்காங்க. 2 பிரச்சனைகள். ஒண்ணு, அவங்க ஒரு ஏழை. 2வது, அவங்க ஒரு விதவை. அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த அம்மா காணிக்க போடுறத ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்து அந்த அம்மாவை என்ன பண்ணாரு? ஆண்டவர் பாராட்டினாரு. இவளோ தன் ஜீவனத்துக்கு உண்டானதையெல்லாம் காணிக்கை போட்டு விட்டாள் என்றார். வேதம் எப்பொழுதும் கொடுக்கிறதை குறித்து பேசும். வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் கொடுக்கிற இருதயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கணும், கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த மாதிரி மனசு நமக்கு இருக்கணும். அதனாலதான் எப்பவுமே நான் சொல்லுவேன், கொடுப்பது என்பது அது ஒரு மனசு, கொடுப்பது என்பது ஒரு மனநிலை. ஆண்டவருக்காக நம்ம செய்யற காரியங்கள், அவருக்காக நம்ம செய்யற வேலைகளை ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த ஏழை விதவையின் காணிக்கையை பார்த்தாரு.